வணக்கம், நான் உங்கள் செப் சண்முகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி 4 பொருள் வச்சு ஒரு கிரன்ச்சியான ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. கடலைப்பருப்பு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இதை ஃபில்ட்ரு பண்ணிட்டுறேன். இது ஒரு கிளாத்தில் போட்டு ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் இந்த ஈரமெல்லாம் இந்த கிளாத்தில் ஒட்டிக்குவோம். கடலைப்பருப்பு பொரிச்சு எடுத்துக்குவோம். வேர்க்கடலை ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இது ஆறணும். இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பு மேலே சூடாக இருக்கிறதுனால அது மேலேயே போட்டோம்னா அந்த சூட்டுக்கு அது சூடு இருக்கிறதுனால அப்படியே கருகிடும். இதை மட்டும் நம்ம தனியாக போட்டுக்கணும். செப்பரேட்டாக ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்குவோம். இப்போ கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிக்கணும். பூண்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது அவலு பொரிச்சு எடுத்துக்குவோம். இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவலு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, இந்த மாதிரி முறுமுறுலாம் சவுண்டு வரணும். இப்போ பூண்டு அப்படியே கையில் இப்படி பொடியாக்கி போட்டுக்குவோம். அதே மாதிரி தான் கருவேப்பிலையும். தேவையான அளவு சால்ட்டு, லைட்டாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கிரன்ச்சியாக ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. தேங்க்யூ.